என்னங்க ஆண்டி, என்னங்க அங்கிள், வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? உங்களுக்காக எவ்வளோ நேரம் தான் நான் வெயிட் பண்ணுறது? டேய், முதல்ல நீ யாருடா? எங்கள் வீட்டில் நீ என்னடா பண்ணுற? அதுவும் அட்ன கால் போட்டு, கால் மேலே கால் போட்டு, எங்களே எப்போ வந்தீங்கன்னு கேட்குற? யாருடா நீ முதல்ல? ஆமாடா, எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு எங்களே யாருன்னு கேட்குறியா? எங்க இவங்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல போலீஸுக்கு ஃபோன் போடுங்க. எதையும் களவாடுறதுக்கே வந்திருப்பேன். இங்கே ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதும் நம்மளை வரவேற்கிறேன் பாருங்க, எப்படி வரவேற்கிறேன்னு. ஆமாம் ஆமாம், உங்கள்ட்ட அப்படியே ஆட்டையை போடுறதுக்கு 500 பவன் நகையெல்லாம் வச்சுருக்கீங்க பாருங்க. சொத்து மதிப்பு நிறையா இருக்குது. களவாடன்னு நினச்சேன்னா வீடு எத்தனையோ இருக்குது. எங்கேயோ போவேன். இங்கேயா வரப்போகிறேன்? நான் எங்கள் அத்தையும் மாமாவையும் பார்க்குறதுக்கு உட்காந்துருக்கேன். நீங்கள் என்னை போய் களவாணிங்கிறிய மருமகன்னு சொல்லுங்க. டேய், என்னடா சொல்கிற? நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாது. மருமகன் நம்மள மருமகன் எங்கே? ஓ, நீ தானடா அன்னைக்கு வீட்டுக்கு மாப்பிள்ளையும் சொல்லிக்கிட்டு வந்தியில்ல? ஞாபகம் வந்துருச்சு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினச்சேன். யார் உனக்கு இந்த வீட்டு அட்ரஸ்லாம் கொடுத்தது? மித்ரா பார்த்த வேலையா? ஏண்டி, எல்லாம் நீ பார்த்த வேலை தானே? நீ பார்த்து வச்சிருக்கிய லட்சணமா மாப்பிள்ளைன்னு ஒருத்தன். அவன் இவன் பார்த்துக்க. உன்னோட பணக்கார மாப்பிள்ளைய எப்படி இருக்கான்னு பாரு. நீ பார்த்து சொல்லு. எனக்கு எங்கன்னு தெரியும்? ஏதோ மித்ரா பேச்சை கேட்டு அப்படி பண்ணிட்டேன். இப்போ தான் எதுவும் இல்லை. முதல்ல அவனை அடித்து துரத்துங்க. எதுக்கு வந்திருக்கான்னு கேளுங்க. பொண்ணெல்லாம் இனிமே கட்டி கொடுக்க முடியாது. அவளே ஒரு ஃப்ராடு. எப்படியும் இவன் ஃப்ராடாக தான் இருப்பேன். அச்சோ ஆண்டி, கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க. மித்ரா ஃப்ராடுனா அவ கூட பிறந்தவன். நானும் ஃப்ராடாக தானே இருக்க முடியும். கரெக்ட், நீங்கள் சொன்னது 100% கரெக்ட். கொஞ்சம் கூட தப்பே இல்லை. நான் ஃப்ராடு தான். உங்கள் பொண்ணுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னடா சொல்ற? நீ மித்ராவோட தம்பியா? ஆமா ஆண்டி, மித்ரா என்னோட ஓன் சிஸ்டர் தான். எனக்கு ஸ்வேதாவை ரொம்ப பிடிக்குமா. நானும் காலேஜ்லேருந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். மாட்டேங்கிறா. அதே அக்காட்ட சொன்னேன். ஸ்வேதான்னு சொல்லவும் அக்காவுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. என்னைய பணக்காரன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா, கடைசியில் இந்த ஸ்வேதாவால் எங்கள் அக்கா வெளியில் வர வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ தான் எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல. அப்புறம் என்ன, ஸ்வேதாவை எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. எந்த நம்பிக்கையிலடா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? நீ பணக்காரனா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நல்லவனாக இருந்தால் போதும். நானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். அவன் மேலே உசுரே வசிருக்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நீ இன்னும் சரியான ஃப்ராடு. இந்த விஷயத்துலேயே ஃப்ராடு பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற. நீ என்ன கல்யாணம் பண்ணி என்ன நீ என் பொண்ணை நல்லா வச்சுப்ப? ஒழுங்கு மரியாதை நீ வெளியில் போறியா இல்லை போலீஸை கூப்பிடவா? ஏங்க, என்னங்க பிரச்சனை? எதுவும் பிரச்சனையா? யார் இந்த பையன்? புதுசா இருக்கானே, நான் பார்த்ததே இல்லையே. என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் சொல்லுங்க. அதானே, எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா? நடு வீட்டுல உட்கார்ந்து இருக்கேன். என்ன ஏதுன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னாதானே தெரியும். போலீஸ்க்கு போன் பண்ணவா? அச்சோ, ஏதாவது சவுண்டு கேட்டால் வந்துடுவீங்களே. உங்களை நம்பிதான் நானே இங்கே உட்காந்துருக்கேன். என்னடா, யாரும் ஒரு 2-3 பேரை கூட காணுமே சாட்சிக்கு அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை வந்துட்டீங்க. போலீஸுக்கா? தாராளமாக ஃபோன் பண்ணுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் யாரு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ணுங்க. நீ யாரா இருந்தா எங்களுக்கு என்னடா? ஒரு வீட்டுல உட்காந்துட்டு கலெக்டா பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன களவாணி பையலா நீ? ஊருக்குள்ள களவாணி பை சுத்துறன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டியாக்கும். ஐயோ, நீங்க வேற. வீட்டுக்காரவங்களு பேசாம தானே இருக்காங்க. அப்போதைக்கே தெரியல நான் உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறேங்க. இவங்க பொண்ணு ஸ்வேதா இருக்கால, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமே, பார்த்துருப்பீங்களே. அவ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. என்னை கூப்பிட்டுருந்தா வீட்டில் யாருமே இல்லைன்னு. நானும் வந்திருந்தேன். பார்த்தா இவங்க திடீர்னு வந்துட்டாங்க. இப்போ ஸ்வேதா ஒளிஞ்சுக்கிட்டு வராம உள்ளுக்குள்ளேயே ரூம்குள்ளேயே இருக்கா. என்னத்த சொல்றது? டேய், என்னடா சொன்ன நீ? இப்போ என்னோட பொண்ணு ஸ்வேதா உன்னை இங்கே வர சொன்னாலாக்கும். அதை என்னை நம்ப சொல்கிறேன். எப்படிலாம் ஃப்ராடு விடுற? எப்படி உங்கள் அக்கா மாதிரி தானே இருப்ப நீனும்? ஏப்பா, அந்த பொண்ணுதே வர சொல்றான்னா ஆள் இல்லாத நேரம் நீ வரலாமா? என்னங்க பேசுறீங்க நீங்க? ஒரு பொண்ணே வாங்க, வீட்டில் யாருமே இல்லை, தனியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அந்த நம்பிக்கையில் தான் வந்தேன். இப்போ பார்த்தா எல்லாரும் வந்து ஏன் மேலே சண்டை போடுறீங்க. எதுவாக இருந்தாலும் ஸ்வேதாட்ட கேட்டுக்கிறங்க. அவள் ரூம்குள்ளே தான் தூங்கிட்டு இருக்கா. என்னங்க இது இப்படி நடக்குது? இதுக்குதான் யார் பேரும் தெரியாத உங்களுக்குலாம் வீடு வாடகைக்கு விடாதேன்னு சொல்றது. இப்ப பாருங்க, அசிங்கம் பண்றதுக்குன்னே வாராங்க. என்னத்த சொல்றது? இதுல நம்ம போலீஸ்க்கு போன் பண்ணோம், நம்மளதான் காரிக்கிட்டு துப்புவாங்க. ஆமாம்மா, அதுவும் கரெக்டு தான்மா. ஏம்மா, என்னம்மா அது? நல்ல குடும்பம் நினைச்சுதானம்மா இப்படி பண்ணோம். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல அந்த பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ற வேலையை பாருங்க. இல்லைன்னா யாரும் இங்க குடியிருக்க முடியாது. குடும்பம் நடத்துற இடமா இது? என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க?
உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு அந்த பையனை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் கூட அந்த பையன் மேலதான் தப்புன்னு நினைச்சிட்டேன். இல்லைங்க, அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவன் சும்மா பொய் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாங்க, எங்கள் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. நாங்கள் அப்படிலாம் வளர்க்கவே இல்லை எங்கள் பொண்ணை. முதல்ல எங்கள் பொண்ணு உள்ளே தான் இருக்காளான்னு தெரியணும். முதல்ல கூப்பிட சொல்லுங்க. இவ்வளோ நேரம் பேசுகிறோமே, இருந்தால் என் பொண்ணு வந்திருப்பாள்ல. அச்சோ, ஏங்க நீங்கள் வேற இப்படி பண்ணுறீங்க? ஒரு பொண்ணு எப்படி தைரியமாக வெளியில் வருவா? அதான் எல்லாம் தெரிஞ்சிச்சுல்ல, வர சொல்லுங்க. நீ போமா, வீட்டுக்குள்ள யாரு இருக்காளா பார்த்து கூட்டிட்டு வாமா. சரிங்க அண்ணே, இது போய் பார்த்துட்டு வரேன். ஸ்வேதா, இன்னைக்கு நீ நல்லா மாட்டினியாடி, வசமாக மாட்டினடி. எப்படியும் ரூமுக்குள்ளே படுத்திருப்ப. உன்னே என்னை பற்றி தப்பா சொல்லி இவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இருக்குடி, எங்கள் அக்காவையா மாட்டி கொடுத்த. என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீ அனுபவிப்படி. என்னை படுத்துனதுக்கெலாம் சேர்த்து வச்சு செய்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வெயிட் பண்ணு. பரவாயில்ல, அக்கா போட்ட பிளான் எல்லாம் சொதப்புனாலும் நமக்கு போட்டு கொடுத்த பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. இப்படியே போச்சு, நம்ம நினச்சதை ஈஸியாக சாதிச்சிடலாம். ஸ்வேதா எனக்கு தான், யாராலையும் தடுக்க முடியாது. அண்ணின்னு ஒருத்தி திரிவாளே, எங்கே ஆளையே காணோம், பாய்ந்து ஓடிட்டாளா? அவள் இருந்தால் மட்டும் என்ன செய்ய போறா? ஒன்றும் செய்ய மாட்டா. போயிட்டு போட்டோம், கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் வச்சுக்கிறேன். இருக்கிற சொத்தை பூரான் என் பேரில் எழுதி வாங்கிறேன். எங்கள் அக்காவையா கஷ்டப்படுத்துறீங்க? அப்புறம் இருக்குடி உங்களுக்கு. எங்க எதுவுமே விசாரிக்காம இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குன்னு சொல்றீங்க. என் பொண்ணு சொக்க தங்கம். என் பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. என்னங்க இப்படி பேசுறீங்க? நானும் ஒரு பொண்ணை பெத்து வளர்த்துருக்கேன். கல்யாண வயசுதான். என் பொண்ணெல்லாம் இப்படிலாம் பண்ண மாட்டா. என்ன புள்ள வளர்த்துருக்கீங்களோ தெரியல. கல்யாணம்னா பண்ணி வைக்க வேண்டியதானே. ஆள் இல்லாத நேரத்துல இப்படிதான் கூட்டியாந்து வச்சு கும்மலம் போடுறதா? இப்ப எல்லாரும் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன ஏதுன்னு வந்து கேட்கணும்ல. தப்பு இல்லைன்னா வந்து பேச வேண்டியதானே. எதுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும்? இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. என் பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நாங்கள் அப்படிலாம் வளர்க்கல. நீங்க எப்படி வளர்த்துருக்கீங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அப்படி கேளுங்க அங்கிள். நல்ல வேலை நீங்க வந்தீங்க. எங்கடா யாரும் வராம போயிருவீங்களோ, இவங்க என்னை பேசியே அனுப்பிச்சிடுவாங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, நல்லவங்க நீங்க வந்துட்டீங்க. இப்பதான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்படிதான் என்னையும் ஸ்வேதாவையும் பிரிக்க நினைக்கிறாங்க. ஸ்வேதா ஆள் இல்லாத நேரமா பார்த்து என்னை கூப்பிட்டு வச்சு பேசுறா. நாங்களும் நல்ல சந்தோஷமா தான் இருக்கோம். ஆனா இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதே. பிள்ளைங்க சந்தோஷம் தானே முக்கியம். நீங்களே எடுத்து சொல்லி உங்க கண்ணு முன்னாடியே கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. அப்புறம் நீங்க வாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவீங்க. உங்க எங்களை பிரிச்சு வச்சிருவாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பி. இன்னைக்கு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்களே பண்ணி வைக்கலனாலும் இல்லைன்னா நான் போலீஸ்கிட்ட சொல்லிடுறேன். சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாத. பிள்ளை மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன். இந்த பிள்ளைய மாப்பிள்ளை அடையிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணே, நான் வீடு பூரா தேடிட்டேனே. வீட்டில் யாருமே இல்லை. ரூம்லாம் பூட்டி தான் கிடக்கு. சும்மா தாப்பால் போட்டு தான் இருக்குது வெளியிலேயே. திறந்து உள்ளெல்லாம் பார்த்துட்டேன். எல்லாத்தையும் பார்த்துட்டேன். கட்டிலுக்கு கீழே கூட பார்த்துட்டேன். யாருமே இல்லை. இந்த பையன் தான் பொய் சொல்கிறானோ என்னமோ. நல்ல பொண்ணு தான் போல. அந்த பொண்ணும் பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கும். எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் வீட்டில் யாருமே இல்லைண்ணே. ஸ்வேதா வீட்டுல இல்லையா? ஷோ, இந்த அக்கா வீட்டுல தானே இருக்கான்னு சொன்னுச்சு. நம்ம வந்தோடனே பார்த்துருக்கணும். உள்ள தூங்குன மாதிரி இருந்துச்சு. இப்போ அது அவ இல்லையா? தலைவாணி போட்டு வச்சிருந்தாளா? கடவுளே, இப்படி சொதப்பிருச்சு. பிளான் எல்லாம் கரெக்டாக போகுது. இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். அந்த மாதிரி தானே அவர் பேசினாரு. அப்படின்னு நம்பிக்கையா இருந்தேன். ஸ்வேதா எங்கே போய் தொலைஞ்சா? இவ்வளோ நேரம் ஆகுது, ஆளை காணோம். இவனால என் மானமே போகுது. கரெக்டாக பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. இவ எங்கே போய் தொலைஞ்சாலும். பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல என்னோட பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு. அவன் எங்கேயோ வெளியில் போயிருக்கா. ஆமாங்கண்ணே, நீங்கள் பாட்டுக்கு சும்மா கல்யாணம் அப்படி இப்படிங்கிறீங்க. இவன் சரியான ஃப்ராடு பையன். இவனை கல்யாணம் பண்ணி வச்சா என் பொண்ணு சந்தோஷமா இருப்பாளா? நீங்களும் ஒரு பொண்ணை பெற்று வளர்த்துருக்கோன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி பையலுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி பிடிப்பீங்களா? சொல்லுங்கள். நல்ல வேலைம்மா, நானே கொஞ்ச நேரத்துல அவசரப்பட்டுட்டேன். எனக்கும் ஒரு பொண்ணு தான் இருக்கு. என் புத்தி ஏன் தான் இப்படி வேலை செய்யுதோ தெரியல. சாரிம்மா. ஏப்பா, இவ்வளவு நேரம் வாய்க்கிலேயே பேசினேன். உள்ளக்கதான் எந்த பொண்ணுமே இல்லையாமே. ஆள் அது வீட்டுல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப நான் போலீஸ்க்கு போன் பண்றேன். என்ன பண்ணேன்னு அவங்க விசாரிச்சு சொல்லுவாங்க. இல்லைங்க, ஸ்வேதா இங்கே தான் இருந்தா. நாங்கள் ரெண்டு பேரும் ரூமில் ஒன்றா தான். மறுபடியும் பொய்யா பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் பல்ல உடைச்சிருவேன். தம்பி, அதான் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிச்சுல. முதல்ல இடத்த காலி பண்றியா போலீஸ்க்கு போன் பண்ணவா? என்னப்பா, இவன் தான் பிரச்சனை பண்ணுறான்னு தெரியுது இல்லை? எனக்கு ஒரு ஃபோன் போட்டிருக்கலாம்ல. நாங்கள் வர்றோம், இப்படி காய்மொழி கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஓ, நீங்கள் இப்போ தானே வரீங்க? அதுக்குள்ளே டென்ஷன் ஆனா அப்படி? ஸ்வேதா எங்கேயோ உள்ளதான் ஒளிஞ்சிருக்கா. ஒழுங்கு மரியாதை அவளை வர சொல்லுங்க.
டேய் சுவேதா என்ன லூசா உன்னை கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு? உன்னை கண்டாலே அவளுக்கு பிடிக்காது. அவ எப்படி உன்கிட்ட பேசுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாலும் இப்ப வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. இனிமே காரியம் ஆகாதுன்னு நினைச்சு வேற பிளான் போடுறியா? இந்த மாதிரி பிளான் போட்டீங்கன்னா வச்சுக்க பல்ல உடைச்சிருவேன் பாத்துக்க. எங்க சுவேதா அவளை பத்தி எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு என்ன, பக்கத்துல இருக்க எல்லாருக்குமே ஸ்வேதாவை பத்தி தெரியும் எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு. நீ எவ்வளவுதான் அவளை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாலும் அது உன்னால முடியவே முடியாது. ஏப்பா தம்பி, நான் தான் வீடு முழுக்க அலசி தேடிட்டேன்ல, பொண்ணு எங்கேயுமே இல்லைப்பா. நீ சும்மா போய் சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி ஸ்வேதாவை பற்றி எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு அவளை பற்றி சும்மா அபாண்டமாக பழி போடாதப்பா. ஏதாச்சும் உங்களுக்குள்ள பகையினா பேசி தீர்த்துக்குங்க. அதுக்குன்னு ஒரு பொண்ணு மேலே இப்படி தான் பழி போடுவியா? ஏங்க நீங்க வேற, அவ எப்படிப்பட்ட கேடின்னு தெரியுமா? மூளை முடுக்குல எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருப்பா. இருங்க நான் போய் தேடி கூட்டிட்டு வரேன். ஒரு நிமிஷம், உன் பேர் என்ன? சந்தோஷ். என்ன ஸ்வேதா உள்ளதானே இருக்கான்னு ஒத்துக்கிறீங்க? இப்ப நான் போய் தேடினா உண்மை வெளியில வந்துடும். அதனால தானே நீ தடுக்கிறீங்க. பரவாயில்ல, இவ்வளவு தூரம் உண்மை வெளியில வந்துருச்சுல்ல. இனிமே என்ன எப்படி இருந்தாலும் ஸ்வேதாவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். போங்க நீங்களே போய் கூட்டிட்டு வாங்க. டேய் என்னடா உனக்கு ஓவராதான் பேசிக்கிட்டே இருக்க. உன்னை விட்டன வச்சுக்கவே தலை திரும்பிக்கிறோம். கார்த்தி, நீங்க எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகலாமா? இவெல்லாம் டம்மி பீஸ். இப்ப ஸ்வேதாவை காமிச்சா பொட்டி பம்பா அடங்கிடுவேன். பார்க்கலாம் பார்க்கலாம். ஸ்வேதா உள்ளதான் ஒளிஞ்சிருப்பா. எனக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டா தெரியும். உங்க குடும்பமே இங்க நிக்கிறீங்க, அவளை மட்டும் காணோன்னா உள்ளதானே இருப்பா. அப்படியா? இப்ப தெரியும். ஸ்வேதா இங்க வாமா, உனக்கு வேண்டப்பட்டவங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. நிஜமாவே ஸ்வேதா இங்க இல்லையா? தைரியமா கூப்பிடுறாங்களே. அவ வெளியில தான் இருந்தாளா? எல்லாம் இந்த அக்காவை சொல்லணும். இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன். சொல்லுங்க நீ, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? இவனதான் கண்டாலே பிடிக்காது. நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கான். என்ன சந்தோஷ், இப்ப ஓகேவா? ஸ்வேதா வெளியில இருந்து தான் வரா. வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. எங்கே கதை விட்டுக்கிட்டு இருக்க? கூட்டி இருந்த வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா வந்துவிட்டு கதை விடுறியா? இப்ப நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, வெயிட் பண்ணு. ஏ ஸ்வேதா, நீ வீட்டுக்குள்ள தானே இருந்த, எப்படி தப்பிச்சு போய் இப்ப வந்து உள்ள வெளியில இருந்து வர? யாரு வீட்டுக்குள்ள இருந்தது? நான் காலையில வெளியில போனாலும் இப்பதான் வீட்டுக்கே வரேன். கோயிலுக்கு போனேன், மனசு சரியில்லை. என் ஃப்ரெண்டோட தான் இருந்தேன். போட்டோஸ்லாம் காமிக்கவா இல்ல என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி தரட்டுமா? ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டு நாட்டாமையா பண்ணிக்கிட்டு இருக்க நீ. இருடி, உன் டங்கு வரலாம் அக்கறதுக்கு இப்போ வந்துருவாங்க. ஏங்க அதான் என் பொண்ணு வெளியில இருந்தானே வந்திருக்கா. இப்போவாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா எங்க பொண்ணு தப்பான பொண்ணு இல்லைன்னு? சாரிம்மா, தெரியாம பேசிட்டம்மா. இந்த பையன் சொல்றத நம்பி ஸ்வேதாவை தப்பா நினைச்சிட்டோம், மன்னிச்சுக்கோங்க. இனிமே நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நாங்க இதுல குறுக்க வர மாட்டோம், சரியா? ஏ ஸ்வேதா, உன்னால தாண்டி என் வாழ்க்கையே நாசமா போச்சு. இப்ப போலீஸ்ல புடிச்சு கொடுக்க பாக்குறியா? நீ பண்ண வேலைக்கு அப்படிதான் பண்ணுவாங்க. உன்னை என்ன தூக்கி மடியில் வச்சா கொஞ்சுவாங்க? மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு. நீ ஒழுங்கா அன்பா பாசமா பேசி ஒழுங்கா நல்லவனா இருந்திருந்தாவே எனக்கு பிடிச்சிருந்துருக்கும். இப்படி பின்னாடி சுத்துறது, கம்பல் பண்ணி ஒத்துக்க வைக்கிறது, ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றது, இப்பெல்லாம் பண்ணா எந்த பொண்ணுக்கு பிடிக்கும்? போங்கிட்டு உன்னை கூட்டிட்டு போக அவங்களே வந்துட்டாங்க. சார் முதல்ல இவனை கூட்டிட்டு போங்க. நல்லா நங்கு நங்கு 4 குத்து குத்துங்க. ஆள் இல்லாத வீட்டுல வந்து கலட்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய் எந்திரிச்சு வாடா முதல்ல. என்னமோ ராசா மாதிரி உட்காந்துருக்க, உன் சொந்த வீட்டுல உட்காந்துருக்க மாதிரி. எந்திரிச்சு வாடா. ஸ்வேதா, என்னையவே மாட்டி விட்டுட்டீல. எல்லாம் உனக்காக தாண்டி பண்ணேன். உன் மேல இருக்க லவ்ல தாண்டி பண்ணேன். நீ எனக்கு கிடைக்கணும்னு தான் பண்ணேன். இப்படி பண்ணிட்டீல்ல, உன்னை நல்லாவே இருக்க விட மாட்டேன்டி. என் வாழ்க்கையும் எங்க அக்கா வாழ்க்கையும் நீங்க தானே நாசமாக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறீங்களா? குடும்பமா சேர்ந்து நீங்க சந்தோஷமாவே இருக்க முடியாது. பாத்துக்கிறேன். நீ அதை அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல எந்திரிச்சு வா, ஸ்டேஷன் போலாம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. கொஞ்ச நேரத்துல என்னை தப்பா பேச வச்சுட்டேன்ல இவன். நீங்க மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? கரெக்ட் டயத்துக்கு நான் வந்துட்டேன், என்னை கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஏன் ஸ்வேதா, ஃபோன் அடிச்சா நீ ஃபோன் எடுக்க மாட்டியா? என்ன புதுசா பண்ணிக்கிட்டு இருக்க? நானே பயந்து போய் தான் வந்தேன். பார்த்தா கோயில்ல எனக்கு என்னன்னு தனியா உட்காந்துருக்க. நீ பட்டம் இங்க வராம போயிருந்தேன்னு வச்சுக்கவே என்னென்ன கதை சொல்லியிருப்பேன். எல்லாரும் அதை நம்புற மாதிரி தான் ஆயிருக்கும். நீ வீட்டில் இல்லாமல் இருந்ததும் ஒரு வகையில் நல்லதாக போச்சு. கடவுளாக பார்த்து தான் உன்னை அங்கேயே தங்க வச்சிருக்காரு. நீ வாட்டுக்கு வீட்டில் அசந்து தூங்கியிருந்தீன்னா இவன் சொல்கிறத எல்லாம் நம்பி அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆமாம்மா சாதனா, நல்ல வேலை என் பொண்ணு வாழ்க்கை தப்பிச்சிருச்சு. இப்போ வாச்சும் இவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியாடி? இவனதே அந்த மித்ரா மாப்பிள்ளைன்னு சொல்லி உன்ட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கேன்.
என்னத்த சொல்றது, எல்லாரும் சொல்றதையும் அப்படியே நம்புறேன். கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுமே அப்படின்னு. நம்ம பையன் வாழ்க்கை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நீ சந்தோஷப்பட்டிருக்கியா? அதுவும் இல்லை. அதை கெடுக்கணும் தானே இவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச. யாரை நல்லவங்கன்னு நினைச்சீங்களோ அவங்க பூரா உனக்கு கெடுதல் செய்கிறாங்க. அதை சொன்னா உனக்கு புரியாது. இனிமேலாச்சும் திருந்து. சரி வாங்க போகலாம். வீட்டை பூட்டிட்டு சாவியை கொடுத்துட்டு வாங்க. எல்லாம் இவளால் வந்தது. இந்த வீட்டுக்கு வராமல் இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நிற்கிறான் பாரு. சரி விடுங்க மாமா, அத்தை திட்டாதீங்க. அவங்க என்ன தெரிஞ்சா பண்றாங்க. இப்போ கூட போகிறோமா, அவள் உன்னை விட்டு கொடுக்காம பேசுகிறா. ஆனால் அவளை கண்டாலே உனக்கு பிடிக்காது. என்னமோ போ. வா ஸ்வீதா, நம்ம போகலாம். என்னது, மாமன் கிளம்பி வா வெளியில் போகலான்னு சொன்னார். இங்கே வந்து ஆளையே காணோம். ஒருவேளை குளிச்சுக்கிட்டு இருக்காரோ? குளிச்சா குளிக்கட்டும், நம்ம உள்ளே போயிடக்கூடாது. போனால் அவ்வளோதான். அன்னைக்கேயாச்சும் ஏதாச்சும் சொல்லி தப்பிச்சு வந்துட்டோம். இன்னைக்கு தப்பிக்க முடியாது. குளிச்சுட்டு வரட்டும், நம்ம இங்கேயே நிற்போம். ஹலோ மேடம், இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டீங்களா? என்ன அசோக் இதெல்லாம்? இப்போ எதுக்கு வர சொன்னீங்க? வெளியில் போகலான்னு தானே வர சொன்னீங்க. விடுங்க முதல்ல. யாராச்சும் வந்தால் என்ன பண்ணுறது? யாரும் வரமாட்டாங்க செல்லக்குட்டி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படத்துக்கு போயிட்டாங்க. என்னையும் தான் கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க. எனக்கு வேலை இருக்குன்னு வரல. அதான் உன்னை ஃபோன் போட்டு வர சொன்னேன் வெளியில் போகலான்னு. யாருமே இல்லை. அன்னைக்கு என்கிட்ட எஸ்கேப் ஆயிட்டி இல்லை. அதனால இன்னைக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். என்னம்மா, வெளியில் போகலான்னு தானே வர சொன்னீங்க. நீங்கள் இப்படித்தான் பண்ணுறீங்க. வர வர உங்களுக்கு ரொமான்ஸ் அதிகமாக்கிட்டே போகுது. என்னன்னு தெரியல. அதாண்டி செல்லக்குட்டி, என்னன்னே தெரில. வர வர ரொமான்ஸ் உண்மையில் அதிகமாகிட்டே போகுது. காதல் அதிகமாகுதுல்ல, அதனால தான். குறையாது போல், அதிகமாக தான் ஆகும். சீக்கிரமாக சொல்லி அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லணும். இல்லைன்னு வச்சுக்க, மனுஷனுக்கு தாங்காது. லவ் அதிகமாகிட்டே போய் வெடிச்சிருச்சுன்னா என்னடி பண்ணுறது? ஆமாம் ஆமாம், வெடிக்குது. அப்படியே கதை கதையாக விடுறது. வாயை பாருங்க. இந்த வாய் இல்லைன்னா நீனா பொழைச்சிக்க மாட்டேன். என்ன செல்லக்குட்டி பண்ணுறது? நமக்கு அதிகமாக இருக்கிறதே இந்த வாய் ஒன்றுதே. அதை வச்சு தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது? சரி மாமா, வாங்க வெளியில் போகலாமா? வெளியில் என்ன தேடி போகணும்? இப்படியே இருந்தால் நாள் ஃபுல்லாக இருந்தாலும் நல்லா இருக்குல்ல. சோறு தண்ணி கூட வேணாம். ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா இருக்குமே. நல்லா தான் இருக்குது. அப்படியே ஒரு முத்தம் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். என்ன சொல்கிறேன்? நான் பிச்சு பிடியும் பிச்சு பார்த்துக்க. பரவாயில்ல செல்லக்குட்டி, நீ பிச்சா பிச்சுக்க. நீ கொன்று போட்டாலும் கூட நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆசைதே, ஆசை நல்லா வருது. உன்னை நம்பி வந்தேன் பாரு. ஒவ்வொருத்தரையும் இப்படி தான் பண்ணுறேன். இருந்தாலும் அதை மறந்துட்டு நானும் வந்துடுறேன். உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் வர. நான் ஏதாச்சும் பண்ணுவோம்னு உனக்கு தெரியும். அப்படின்னு என்னை நம்பி வரியேன்னா உனக்கும் அது பிடிச்சிருக்குல்ல? இல்லையே, எனக்கெல்லாம் ஒன்றும் பிடிக்கலையே. இனிமேல் நான் வரமாட்டேன். இதே தாண்டி ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன். ஒவ்வொரு டைமும் இதே டைலாக் தான் மாறாமல் சொல்கிறேன். ஆனால் டான்னு வந்து நிற்கிறீல்ல, அதாண்டி என்னோட மீரா செல்லக்குட்டி. வர வர அழகாகிட்டே போறியே என்னடி? ஓ, மாமனை லவ் பண்ணவும் தானா? நீங்களும் வர வர கருப்பாக்கிட்டே போகிறீங்களே, என்னப்பா சைட்டு ஓவராக அடிக்கிறீங்களோ? நான் எப்படி என்னோட செல்லக்குட்டியை புகழ்கிறேன், ஆனால் நீ இந்த மாமனை மட்டும் தட்டுற. இல்லைப்பா, ஓவராக பிளாக் பியூட்டியாக போய்கிட்டு இருக்கீங்களே, அதை சொன்னேன். கருவப்பையங்கிறது எவ்வளோ இன்டெரக்டாக சொல்கிற நீ. ஆமாம், அப்படி தான் சொல்லுவேன். அப்போ இன்னைக்கு உன்னை விடுற ஐடியா இல்லை. இல்லை இல்லை, உங்களை யார் கருப்புன்னு சொன்னது? நீங்கள் அவ்வளோ கலர், கருப்புன்னு சொல்ல முடியாது, சிகப்புன்னு சொல்ல முடியாது, நிறம். நீங்கள் அதோட அழகு. போதுமா? பத்தாதி. அப்பா வேறு என்ன வேணும்? மொத்தம் போடா லூஸு. வா முதல்ல போகலாம். போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு பசங்க வந்துருவாங்கடி. அதுக்கு தானே ஐடியா பண்ணுறேன். என்னைய இன்னைக்கு மாட்டினடி. வெளியில் எங்கேயும் போகல. இன்னைக்கு நீ என் கூட தாண்டி இருடி செத்த. என்னையே ஏமாத்தலான்னு பார்க்குறியா? இன்னைக்கு உன்னை விடுறதா ஐடியாவே இல்லை. யார் வந்து என்னை தடுக்கிறான்னு பார்க்க. போடா லூஸு மாமா, வாயுதே உனக்கு. வேற ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்படியா? அப்போ ஓகே, ஒன்றும் பண்ண மாட்டேனா? வா, நான் போய் கதவை சாத்திட்டு வந்துடுறேன். இன்னைக்கு வா, ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்கிறேன். இன்னைக்கு இருக்கு உனக்கு. ஜோ மாமா, நான் சும்மா சொன்னேன். நீ பாட்டுக்கு வீராப்புக்கு எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. வா, நம்ம வெளியில் போயிட்டு வரலாம். அந்த பையன் இருந்தால் சரிதான். வா.